நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 2, 2026. நம்ம வந்து பொலிட்டிக்கல் விஷயத்த நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல அ ரொம்ப முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, இப்போ உலகத்தின் கேடு அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா இதுவரைக்கும் அ மொத்தத்துக்கு எந்த அளவுக்கு வந்து உலகத்துல அங்கங்க வந்து உரண்டை இழுத்து பிரச்சனை கொண்டு வந்து அ உலகத்த வந்து ஒரு மாரி வந்து அன்ஸ்டேபிளா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல வந்து அமெரிக்காவ மிஞ்சுறதுக்கு வேற யாரும் இல்ல. ஓகே. சரி. இன்னைக்கு ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லணும். இப்ப நான் பேசும்போது அ மைக் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஸ்டூடியோ இல்ல இல்ல. ஸோ கொஞ்சம் ஒரு மாரி எக்கோ அடிக்கிற மாரி, கொஞ்சம் நான் முடிஞ்ச அளவுக்கு சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அத வந்து கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இன்னைக்கு ரொம்ப மோசமா தெரியுது. எனக்கே தெரியுது. வேற வழி இல்ல. இதுக்கு முன்னாடி அப்பப்போ வந்து பேசும்போது கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் ஆகி போயிருக்கும். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரி, இந்த செய்திகள மட்டும் வந்து கொஞ்சம் சப்போஸ் சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய சிஸ்டத்த கொஞ்சம் ஏத்தி வச்சுக்கங்க. நீங்க திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா எனக்கே தெரியுது. சரி, நான் வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் அத இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன். சரி. ஆ அ இப்போ வந்து நம்ம வந்து அமெரிக்காவ பத்தி டீட்டெயிலா வந்து கொஞ்சம் பேசப் போறோம். எந்தெந்த போர் பொய் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசப் போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய ஆதரவு தாருங்கள். நன்றி. ஏற்கனவே நீங்க ரெகுலரா குடுக்குற உங்க ஆதரவு, அதுக்கப்புறம் பின்னூட்டத்திலயும், அப்புறம் நிறைய வந்து அந்த நம்பர் குடுத்துருக்க நம்பர்ல வந்து வாட்ஸ்அப்லயும், சில நேரங்கள் ரொம்ப ரேரா ஃபோன்லயும் நீங்க வந்து எனக்கு குடுக்கக்கூடிய இந்த ஆதரவு இருக்கு இல்லையா? அதோடைய விஷயங்கள் சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து அமெரிக்கா, ஓகே, ஏன் இந்த மாரி உலகத்துல போருக்கு வந்து நாயா நாக்க தொங்க போட்டு அலையுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா பணம். அப்புறம் அந்த பணம் கிடைக்கணும்னா, அதுக்கு தேவை என்ன தெரியுமா? அதிகாரம். அந்த அதிகாரத்த நம்ம கரெக்ட்டா கைப்பற்றணும், தக்க வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவை என்ன தெரியுமா? ஆயுதங்கள். சரி, ஆயுதங்கள் பண்ணியாச்சு, அதிகாரம் வரணும். எப்படி அந்த அதிகாரத்த கைப்பற்றணும்னா, போயி வம்புக்கு இழுக்கணும், பிரச்சனை பண்ணணும், நெறைய செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் சிஐஏ மாரி வந்து உளவு பிரிவு இருக்கு இல்லையா? அவங்களுக்கு வந்து நெறைய செலவு பண்ணி, எல்லா நாடுகள்லயும் சிஐஏ அண்டு அடுத்த கட்டத்தில மொசாத். இந்த மொசாத் இவங்களோட உளவு அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு எக்கச்சக்கமா செலவு பண்ணணும். கேள்வி கணக்கே இல்லாம செலவு பண்ணி, இந்த மாரி உலகத்தில வந்து சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே. அப்போ வந்து இந்த மாரி போர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, போர்ல ஒண்ணு நாட்ட கைப்பற்றி அங்க கிடைக்கக்கூடிய கனிமங்கள், ஆ தனிமங்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி லிக்விட் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் இந்த மாரி ஐட்டங்கள வந்து அது வந்து கொள்ளையடிக்கணும். அது கைப்பற்றணுங்கிறதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் இது. அப்புறம் இந்த மாரி சண்டை நடக்குது அப்படிங்கும்போது, அ ஒரு நாட்டுக்கு அஃபிஷியலா நேரடியா ஆயுதம் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாட்ல இருக்கக்கூடிய போராளிகளுக்கோ, தீவிரவாதிகளுக்கோ பிளாக் மார்க்கெட்ல தன்னுடைய ஆயுதங்களையே குடுக்கணும். அப்படின்னு 2 வகையிலயும் அடிக்கிறவனுக்கும் அமெரிக்க ஆயுதம், அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ஆயுதம். அடி வாங்குறவனுக்கும் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ஆயுதம். 2 பேரு யாரு செத்தாலும், யாரு பொழைச்சாலும் அமெரிக்காவுக்கு லாபம் அப்படின்னு இருக்கணும். அதனால தான் இந்த போருக்கு அலையுது. அதுவும் இந்த போர வந்து சாதாரணமா பண்றதில்ல. ரொம்ப கணக்கு போட்டு சுத்தி, சுத்தி கணக்கு போடும். அப்போ இந்த போர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து தரைப்படை ஸ்ட்ராங்கா இருக்கணும். கப்பற்படை ரொம்ப, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வான்படை வந்து சொல்லவே வேண்டியதில்ல. அதுக்கப்புறம் இந்த தரைப்படை, கப்பற்படை, வான்படை இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லது அதுக்கு கைடு பண்ணக்கூடிய அ சேட்டலைட் அதெல்லாம் வந்து ரொம்ப, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ எல்லா விதத்திலயும் வந்து உச்சம் தொட்டு இருந்தா மட்டும் தான் இது எல்லாத்தையும் நடத்த முடியும். அதாவது ரொம்ப சிம்பிள். ஒரு பகுதியில ஒரு பெரிய ஊர்லயோ, ஒரு நகரத்திலயோ அல்லது பெரிய கிராமத்திலயோ ஒரு ரவுடி இருக்கணும் அப்படின்னா என்ன? ரவுடி வந்து அவன் நம்பர் 1 பலசாலியா இருக்கணும். வீக்கா இருந்தா அப்படியே போய் அடிச்சா சொத்துன்னு விழுற மாரி இருக்கக்கூடாது. நம்பர் 1 அவன் பலசாலியா இருக்கணும். அதுக்கப்புறம் அவன சுத்தியே வந்து 20 பேர், 50 பேர், 100 பேர்ன்னு கையில வச்சிருக்கணும். எனி டைம் வந்து அப்படி "ஏய்" அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 50 பேர் போகணும், அடிபடணும்,
திரும்ப கடைசி இவன் போகணும், பஞ்சாயத்து பண்ணணும். அப்புறம் 2க்கும் இல்லாமல் இங்கே இங்கே கொஞ்சம் பணத்தை கொடு, இங்கே கொஞ்சம் பணத்தை கொடுன்னு வாங்கணும். இவன் வந்து ஹாயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது உலகத்தின் கேடுகட்ட ரவுடித்தனம். ஓகே, இது இது வந்து இந்த அமெரிக்காவை இப்படி சொல்கிறதுல வந்து எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதில் வந்து யாராவது பின்னூட்டத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, சிலருக்கு வந்து அமெரிக்காவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அமெரிக்காவை பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய டெக்னாலஜி, அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி சண்டை அலையிறது இல்லையா, அது வந்து அமெரிக்காவோடது சரியில்லை அப்படிங்கிறதான். சரி, இப்போ ஒரு 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 7, 8 போர்களை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயில் எடுக்கும்போது நல்ல சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு போரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, ஸோ ஒவ்வொரு போரும் அது வந்து இவங்க ஏதாவது ஒரு பொய் காரணத்தை சொல்லி போரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் சில இடங்களில் வந்து லாஸ் ஆகிருக்கு, பல இடங்களில் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தை வந்து பதட்டத்திலே வச்சுருந்தா தான் இவங்க தயாரிக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து கரெக்டாக விற்பனையாகும். இப்போ தயாரித்த ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், மிசைலாக இருக்கட்டும், ட்ரோனாக இருக்கட்டும், வேறு இந்த மாதிரி சயின்டிஃபிக் டெக்னிக்கல் ஐட்டங்களாக இருக்கட்டும், சாஃப்ட்வேராக இருக்கட்டும், எல்லாத்தையும் விற்கிறதுக்கு வந்து களம் வேணும்ல. இப்போ இந்த அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ப வைக்கணும்ல. அதுக்கு ஒரு பக்கம் வந்து ஹாலிவுட் படங்களுக்கு எய்டு பண்ணுறது. அந்த படங்களில் பார்த்தா ஸ்டார் வார் மாதிரி உள்ள படங்களை பார்த்தா பயங்கரமாக, எப்பா அமெரிக்காவோட இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 1க்கு 10 இல்லை, 1க்கு 100 வந்து பெருசாக காமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பொய்க்காரங்களை சொல்ல ஒரு இதாக சொல்லுவோம். நம்பர் 1 வந்து 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் போர். ஓகே, ஆப்கான் போரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஏற்கனவே ரஷ்யா உள்ளே வந்துச்சு, போச்சு. அப்புறம் வந்து இது பின்னாடி இருந்து ஏடு கொடுத்தாங்களே, வேறு விஷயம். 2001 நேரடி போரில் இறங்கினாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பின்லேடன் வந்து அங்கே ஒளிஞ்சிருக்கிறாரு, அதனால் அந்த தேடுதல் வேட்டைக்கு போகிறோம் அப்படின்னு பெரிய அளவுக்கு ஆட்களை, அவங்களுடைய தரைப்படையாக இருக்கட்டும், வான்படை, கப்பற்படை உள்ளே போக முடியாது, ஸோ கிடையாது. ஸோ வான்படை, தரைப்படை எல்லாம் உள்ளே இறக்கி பெரிய தளமெல்லாம் கொண்டு வந்து பெரிய அளவுக்கு செலவு பண்ணி தேடுதல் வேட்டை அப்படின்னு சொல்கிற பேரில் வந்து, ஓகே, அவங்க பண்ணியிருக்க அழிச்சாட்டியம் கொஞ்சம் நெஞ்சு இல்லை. சரி, இது பண்ணிட்டாங்கல்ல. அவங்க இறங்கி ஒரு 20 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் பின்லேடன் வந்து பாகிஸ்தான் வச்சு போட்டு தள்ளிட்டாங்க. சரி, போட்டு தள்ளினதுக்கு அப்புறமும் அடுத்து ஒரு 10 வருஷம் அங்கே உட்காந்துருந்தாங்க. எதுக்கு அங்கே உட்கார்றீங்க 10 வருஷம்? முடிஞ்சில்ல. நீங்கள் சொன்ன காரணம் என்ன? இந்த மாதிரி தீவிரவாதியை தேட போகிறோம், தீவிரவாத தலைவன் வந்து கொன்னாச்சு, கொன்னதுக்கப்புறம் வந்து எங்கேயோ கடலில் போய் கரைச்சி முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் உட்காந்தாங்க. எதுக்கு உட்கார்றீங்க? எந்த பதிலும் கிடையாது. அவன் வந்து வைக்கிறது தான் சட்டம், நாட்டாமை அப்படின்ற மாதிரி அந்த இது. ஓகே, அதனால் என்ன நடந்துச்சுன்னா, மொத்த செலவு, அமெரிக்கா செலவு அப்படின்னா 200 லட்சம் கோடி, 2 ட்ரில்லியன். ஓகே, அது போக 1,76,000 பேர் வந்து இறந்துருக்காங்க அங்கே ஆப்கான் மக்கள். சம்பந்தமே இல்லாமல் எங்கேயோ அங்கே பிறந்தோங்கிறதுக்காக அமெரிக்காவோட ஏகாதிபத்தியம், அமெரிக்காவோட அழிச்சாட்டியம், அவங்க வந்து ஒரு 1.25 லட்சம் பேரை வந்து கொண்டிருக்காங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் வியட்நாம் போர். வியட்நாம் போர் வந்து 1964. ஆக்சுவலாக 1955 75 வரைக்கும் 20 வருஷம் வந்து நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உச்சக்கட்ட போர்னு சொல்லி எடுத்தால் ஒரு 7, 8 வருஷம். 1964 வந்து அந்த சொல்கிற போர் எப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த டோங்கின் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் டோங்கின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு பெரிய அட்டாக் நடந்துருச்சு, அதனால் நாங்கள் வந்து உள்ளே இறங்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உள்ளே வந்து பெரிய படைகளோடு இறங்கிட்டாங்க. ஓகே, அதனால் என்னென்னா கடைசியாக வந்து என்ன தெரிஞ்சு அப்படின்னா, இல்லை அந்த டோங்கின் கல்ஃப் ஆஃப் டோங்கின் இருக்குல்ல, டோங்கின் வளைகுடாவோட தாக்குதல் வந்து ஃபேப்ரிகேட்டட், வென்னு பிளான் பண்ணி எல்லாம் அவங்களே செஞ்சு முடிச்சுட்டு இதை காரணம் காட்டி வியட்நாமில் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 60,000 அமெரிக்க வீரர்கள் இறந்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஹோசிமின்னு சொல்லி அந்த தலைவர் எல்லா மக்கள் கையிலையும் கடைசியில் வந்து என்னங்கடா இப்படி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள் கையிலையும் வந்து ஆயுதத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்க்குற இடமெல்லாம் வந்து சுட்டு கொள்ளுங்க யார் அமெரிக்கர் அப்படின்னு சொல்லி அமெரிக்க வீரர்கள் கிட்டத்தட்ட 60,000 பேர் செத்தாங்க. சரி, அமெரிக்க வீரர்கள் 60,000 செத்தாங்கல்ல, வியட்நாம் மக்கள் எவ்வளோ பேர் செத்துருக்காங்கன்னா 30 லட்சம் பேருக்கு மேலே செத்துருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 30 லட்சம் பேர். நீ வந்து மொத்த அதாவது சவுதி அரேபியா விட்டுட்டு மொத்த ஜிசிசி கண்ட்ரி, 5 ஜிசிசி கண்ட்ரி எடுத்துக்கங்க. நீ வந்து ஓமானு, யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனு, குவைத்து,
இந்த மாதிரி எடுத்துங்க. இதில் மொத்தம் சேர்த்தாலே இந்த 30,00,000 பேர் வரமாட்டாங்க. ஏன்னா 4,00,000, 5,00,000, 10,00,000 இதுக்குள்ளேயே வந்துடும். 30,00,000 பேர் வரமாட்டாங்க. ஸோ இவ்வளோ மக்கள் வந்து செத்துருக்காங்க அமெரிக்காவோட அடாவடியால். ஓகே. அடுத்து வந்து முன்னாடியே இவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 1898 வந்து இந்த ஸ்பேனிஷ் அமெரிக்கன் வார். அதில் என்ன அப்படின்னா, ஒரு கப்பல் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. ஓகே. வெடிச்சிருச்சு கப்பல் அங்கே ஸ்பெயினில். அப்போ என்னென்னா, இல்லை இந்த மாதிரி ஸ்பெயின்காரன் தான் இப்படி பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து உள்ளே இறங்குனாங்க. எதுக்கு இறங்குனாங்க அப்படின்னா, உள்ளே இறங்கி அப்புறம் வந்து பிரச்சனை போர்னு பெருசாக நடந்தது. இறங்குனதுக்கப்புறம் கடைசியில் அதில் என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, கடைசியாக இது வந்து வேறு ஸ்பெயின் ஆட்கள் எல்லாம் எதுவும் ஒன்றும் ஸ்பானிஷ் பீப்புள் ஒன்றும் பண்ணலை. ஓகே. அவங்க தீவிரவாதிகள் அது எதுவும் பண்ணலை. ஆனால் அது வந்து உள்ளுக்குள்ளே கப்பலுக்குள்ளேயே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடெண்ட்னால எக்ஸ்ப்ளோஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சால் கூட அவங்க என்ன பண்ணாங்க வந்து, இந்த கியூபா, போர்ட்டோரிக்கோ அண்டு பிலிப்பைன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை எந்தெந்த நாடை வந்து வளர விடணும், எந்த நாடை வந்து கீழே அமுக்கி வைக்கணும், எந்த நாடை அடித்து கொல்லணும் அப்படின்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதில் வந்து ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார் வந்து ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சமீப உதாரணங்கள் எடுத்தாச்சுன்னா 2003 எடுத்தாச்சுனாலே ஈராக்கு சதாம் ஹுசேன் தெரியும். 91 வந்து கல்ஃப் வார் வந்துச்சு. ஸோ 2003 வந்து ஈராக் வார். ஈராக்கில் என்ன பண்ணாங்கன்னா, இப்போது சதாம் ஹுசேன் வந்து அங்கே இதில் குவைத்திலேருந்து வெளியே வந்தாச்சு. அப்புறம் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஈராக்கை வந்து நம்ம பிடிக்கணுமே அப்படின்னு ஆரம்பித்து திடீர்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு மாதிரி மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன்ஸ், அதாவது பெரிய அழிவு ஆயுதங்கள் வந்து அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் அதை நாங்கள் வந்து போய் தேட போகிறோம், பிடிக்க போகிறோம். விட்டால் வந்து அங்கே கெமிக்கல் வெப்பன் இருக்குது, அது இருக்குது. சதாம் ஹுசேன் வந்து ஒரு ஈவில், அது மனித குலத்துக்கே எதிரியா அப்படியா அப்படின்னு பயங்கரமாக பேசினாங்க. பேசிட்டு உள்ளே வந்து படபடையாக போனாங்க. சண்டை நடந்துச்சு. அப்படி பெருசாக சண்டை நடந்தபோது என்ன நடந்துச்சு அப்படின்னா, தெரியும், எல்லாருக்கும் இது தெரியும். இவர் வந்து இப்போ எலிப்புந்து மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து இவரை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து செலவு என்ன ஆச்சு அப்படின்னா, அமெரிக்கனுக்கான செலவு வந்து 2 ட்ரில்லியன், அதாவது 200 லட்சம் கோடி வந்து அமெரிக்காவுக்கு செலவு. அதுக்கப்புறம் அந்த ஈராக் மக்கள் எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க தெரியுமா? 10 லட்சம் பேருக்கு மேலே செத்துருக்காங்க ஈராக் மக்கள். அந்த 10 லட்சம் பேர் என்னையா பாவம் பண்ணாங்க? இங்கே வியட்நாமில் 30 லட்சம் பேர், ஈராக்கில் 10 லட்சம் பேர், ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். இது எல்லாத்தையும் இந்த மரணங்களுக்கு வந்து யார் பதில் சொல்கிறது? இல்லை உன்னோட சொந்த சோல்ஜர் இருக்காங்கல்ல, சம்மந்தமே இல்லாமல் வந்து சண்டை போட விட்டு வியட்நாமில் வந்து 60,000 பேருக்கு மேலே செத்தாங்களே, ஆப்கானிஸ்தான் வந்து நிறைய எக்கச்சக்கமாக செத்தாங்களே, அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? ஒரு பதிலும் கிடையாது. ஓகே. என்னென்னா, இங்கே வந்து ஈராக்கில் பிடிச்சாங்கல்ல, 200 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணாங்கல்ல, அந்த செலவுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, 2003 என்ன ஆச்சு, அதிலேருந்து இப்போ வரைக்கும் அங்கே உறிஞ்சப்படுகிற அவ்வளோ ஆயிலும் வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது. அமெரிக்கா தான் விலை நிர்ணயம் பண்ணுது, அமெரிக்கா தான் விற்கிது. அவங்களோட ட்ரஸ்ட்டில் வந்து இந்த பணம் போகுது. அதுக்கப்புறம் ஈராக்கோட செலவுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து அப்பப்போ கொடுத்துட்டே இருக்காங்க. மற்றபடி அவ்வளவு பணமும் அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் தேடுதலுக்கு வந்தோம், இவ்வளோ தூரம் செலவாச்சு, இவ்வளோ முடிஞ்சு போச்சு, இந்த காசெல்லாம் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்துட்டு அது மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1991 கல்ஃப் வாரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு கேர்ள் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ அங்கே போனால் பயங்கரமாக இருக்கும், இப்படியா இருக்கும், அவங்களோட அட்ராசிட்டி தாங்க முடியலையாக்கும் அப்படின்னு பயங்கரமாக வந்து அங்கே சொல்லி கடைசியில் வந்து அங்கே ஒரு காங்கிரஸ் அந்த இதில் வந்து சொல்லி அங்கே பார்த்தா, அப்படியா உடனே நம்ம கிளம்பணும், அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி எல்லாம் உள்ளே வந்து இறங்கி பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே. அந்த கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு யார் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு டிப்ளமேட்டோட டாக்டர். இதை வந்து ஒரு பிஆர் டீம் அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன் பிஆர் ஃபேம், ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஃபேம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பப்ளிக் ரிலேஷன் ஃபேம் வந்து இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த லேடி வந்து பொண்ணு வந்து பேச வச்சு அதுக்கப்புறம் அமெரிக்கா உள்ளே இறக்கி விட்டு எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஓகே. இது வந்து டோட்டலாகவே ஃபேப்ரிகேட்டட், எல்லாம் வந்து பிளான் பண்ணுது. இங்கே மட்டுமா, எல்லா இடமும் ஃபேப்ரிகேட் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சரி. இதுக்கடையில் வந்து இப்போ 1846 வந்து ஒரு போர் நடந்துச்சு அமெரிக்காவுக்கு. அங்கே கீழே வந்து மெக்சிகோன்னு இருக்கு இல்லையா, நாடு இருக்கு இல்லையா, அந்த மெக்சிகோவில் வந்து ஒரு இது வந்துச்சு. என்ன அப்படின்னா,
அங்கே வந்து ஒரு மெக்சிகோவில் வந்து பிரச்சனை. ஓகே. மெக்சிகோ மக்கள் அமெரிக்காவுக்கு உள்ளே வந்து ஓகே அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொஞ்சம் பேர் அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி வதந்தியை பரப்பி விட்டாங்க. அந்த வதந்தி பரப்பல என்ன செய்வாங்கன்னா, டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, சலசலப்பு. அந்த காலத்துல இந்த மாதிரி சோசியல் மீடியா இல்லையா, அதனால வந்து பேப்பர் இருக்கும். பேப்பர்ல கட்ட கட்டன்னு வரும். இந்த மாதிரி மெக்சிகன் வந்து கில்டு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இன் அமெரிக்கன் சாயில் அப்படின்னு போடுவாங்க. அப்படி போட்டு எல்லாம் வந்த உடனே பார்த்தா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அமெரிக்காவோட படைகள் உள்ள மெக்சிகோவில் இறங்கி தாட் போட்டு அடிச்சு, அது வந்து 1846ல் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு எல்லாம் முடியும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? கலிஃபோர்னியா வந்து மெக்சிகோவில் இருந்தது. டெக்சாஸ் மெக்சிகோவில் இருந்தது. நியூ மெக்சிகோன்ற அந்த மாகாணம் இருக்குல்லையா, அது மெக்சிகோவில் இருந்தது. இது எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா தனக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். மெக்சிகோ இதெல்லாம் வந்து நான் பிரிச்சுக்கிட்டேன், மிச்சத்தை நீ வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ என்ன, எங்கெங்கெல்லாம் முக்கியமான வளமான ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், ஏன்னா அமெரிக்காவில் ஆயில் நிறைய கிடைக்குது. ஆயிலாக இருக்கட்டும், இது எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அதை குறி வச்சு சண்டை போட்டு என்னத்தையாவது உரண்டை இழுத்து விட்டு ஒரு பொய்யை சொல்லி ஆரம்பிச்சு விட்டு பரபரப்பாக அப்படியே இப்போ வந்து பண்ணிவிட்டாங்களா. அப்போ அமெரிக்கா கீழே வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு 3 மாகாணத்தை பிடிச்சிட்டாங்க. கலிஃபோர்னியா, டெக்சாஸ் அண்டு நியூ மெக்சிகோ அப்படிங்கிறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா 1971ல் ஒன்று நடந்துச்சு. எப்படின்னா, ஒரு முன்னாள் அதிகாரி வந்து, அதாவது பெனிஃபிட்டட் ஃபார்மர் அஃபிஷியல், அவர் என்ன சொன்னார் வந்து 1971ல் வந்து இந்த மாதிரி ட்ரக்கு மாஃபியா உள்ளுக்குள்ளே பார்த்தா பயங்கரமாக ட்ரக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு உள்ள தேடுதல் வேட்டைன்னு சொல்லி போட்டு எதிரணியில் இருக்கிற ஆட்கள், அதுக்கப்புறம் வந்து என்னது சில கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிக்காத சில கம்யூனிட்டிகள், அதாவது அவங்க வந்து பிளாக்காக இருக்கலாம், வேற இருக்கலாம், ஏதாவது சில கம்யூனிட்டிகள், அந்த கம்யூனிட்டியை வந்து அடிக்கிறதுக்கு அவங்க பக்கத்துலேயே போய் நம்ம ஊர் போலீஸ்காரன் படத்தில் வைப்பாங்கல்ல, வீட்டுக்கு போயிட்டு தேட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இதை கஞ்சா வச்சுட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி இவங்க வந்து ட்ரக்கு தேடுறன்ற பேரில் சில கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் பார்ட்டி இருக்காங்கல்ல, இவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி சுட்டு கொன்று பிடிச்சி ஒரு வழி பண்ணி ஒரு மாதிரி ஆக்குனாங்க. அது வந்து 1971 எல்லாமே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்களை அடிக்கிறதுக்கு இந்த ஆட்களை அடிக்கணும், இந்த எதிர்க்கட்சி இந்த எதிரணி இருக்கக்கூடியவங்களை அடிக்கணும், அதுக்கு வந்து ட்ரக்கு முகமுடி, இவங்க வந்து ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரக்கு கடத்துறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு முகமுடி போட்டு அடித்தாங்க. சரி, இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம்ல, இது வந்து இதுக்கெல்லாம் முன்னாடிலாம் நடந்துருச்சு. இப்போ என்ன, ஈரான் என்ன சொன்னாங்க, ஈரானில் வந்து நீங்கள் நியூக்ளியர் இதுக்காக வந்து யுரேனியம் என்ரிச் பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. ஓகே. எல்லாருக்கும் தெரியும், பக்கத்தில் இருக்க இஸ்ரேலில் வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடந்திருக்கு. அங்கே வந்து ஏற்கனவே அணு ஆயுதம் இருக்குது, எல்லா விதமான ஆயுதங்கள் அங்கே இருக்குது. அதை பற்றி ஒருத்தர் வாய்ப்பு அத்தனையும் அவ்வளோ பேரும் வந்து அவன் யூரோப்பியனாக இருக்கட்டும், ஏஷியனாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கனாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியனாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டுமே, அத்தனை பேரும் அத்தனையும் பொத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. இவங்க பண்ணுற உரண்டலுக்கு எல்லாம் தெரியுது, எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஓகே, ஒன்றும் பண்ண முடியலை, அப்படி இருக்குது. இப்போ ஈரான் இப்போ ஒரு வாரலையா எப்போவுமே அதுக்கு முடிவு வரும்ல, ஒரு பொருளையா வெற்றி மேலும் வெற்றி. 1917 பார்த்தா முதல் உலகப் போர் இருக்கு இல்லையா, அந்த முதல் உலகப் போரில் வந்து சில நாடு எடுத்து சண்டை போட்டாங்க. 1945 வாக்கில் 45 அந்த வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி, ஜப்பான் அண்டு ஜெர்மனி ஹிட்லர் எதிர்த்து அப்போ வந்து உள்ளே இறங்கி தனக்கு தேவைப்படுற அந்த மற்ற நாடுகள் எல்லாத்தையும், அதாவது யூரோப்பியன் யூனியன் நாடுகள் எல்லாத்தையும் ஆயுதங்களை சப்ளை பண்ணி, அப்புறம் சிலதில் நேர இறங்கினா ஜப்பானில் குண்டு போட்டாங்கல்ல 45ல் ஹிரோஷிமா நாகசாகி, இந்த மாதிரி இடங்களில் குண்டு போட்டோம்னு நேரடியாக இறங்கினாங்கல்ல. அப்படி இந்த மாதிரி அவனோட சண்டை வந்து அவன் போட்டிருக்குது. உலகப் போர் நடந்து 17 உலகப் போர் நடந்துக்கட்டும், 45 வந்து 2ஆம் உலகப் போராக இருக்கட்டும், அதில் வந்து கலந்துக்கிட்டாங்கிறது வேறு விஷயம். அது இல்லாமல் ஒவ்வொரு முறையும் உலகத்தில் சண்டை மேலும் சண்டை, எங்கே போனாலும் சண்டை. அதுக்கு வந்து காரணம் என்ன, இந்த மாதிரி இங்கே வந்துட்டான், அவன் என்னப்பா சிரிக்கிறான், அவன் வந்து அந்த அவளை பார்த்து கண்ணடிக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது உப்பு சப்பு இல்லாத காரணம், என்னத்தையாவது காரணத்தை சொல்லி இவ்வளோ கேவலமான நடைமுறை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன போச்சு, ஈரான் அதே மாதிரி இப்போ லிபியாவில் வந்து பெரிய சிரமப்படலை, டக்குன்னு போட்டாங்க, ஆளை வந்து கடாஃபியை தூக்குனாங்க, சொல்லி முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இதில் வந்து வெனிசுலாவில் மதுரோ நேட்டாக போனாங்க, மதுராவே ஒய்ஃபையும் தூக்கிட்டு வந்து நியூயார்க்கில் ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்போ வந்து அமெரிக்காவோட கைக்குள்ளே இருக்குது. அது மாதிரி ஈராக் இப்படிலாம் பண்ணோம்ல, அங்கே உள்ளே இறங்கி பயங்கரமாக பண்ணுவோன்னு சொல்லி இறங்கி பார்த்தாங்க. இப்போ தான் வந்து உண்மையான அமெரிக்கா தன்னோட வாழ்நாளில் முதலாக
உண்மையான ஒரு வீரனை பார்த்துருக்காங்க. ஓகே. அந்த வீரனை பார்த்து நிறைய அடிபட்டாச்சு. இந்த கதை வந்து இந்த விஷயத்த வந்து செய்தி நிறைய சொல்லியாச்சு. அப்போ நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்கா, இஸ்ரேல் 2ம் சேர்த்து ஒரு முக்கியமான அந்த ஈரானோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு எனர்ஜி எல்லாத்தையும் தாக்க போறோம் அப்படின்னு எல்லாம் அறிவிப்பு குடுத்து இறங்குனாங்க. அப்புறம் அதுக்கு பதிலா வந்து இவங்க ஈரான் என்ன சொன்னாங்க, ஒரு 14 இடத்த தாக்க போறோம்னு டீட்டெயிலாம் குடுத்தாங்க. நேத்தே அத பேசியிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் விடிய விடிய நமக்குள்ள வந்து ஐயோ! என்ன ஆகப்போகுதுன்னு எல்லாம் டீட்டெயில்லாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒண்ணும் நடக்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு வந்து அறிவிப்பு காலையில வந்துருச்சு. எப்படி? இப்போ வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து இத வந்து ஈரான அட்டாக் பண்ணாது. ஓகே. ஏன்னா, டெஹ்ரானா இருக்கட்டும், அதாவது ஈரான் அண்டு மத்த வளைகுடா நாடுகள் வந்து, நாங்க இதெல்லாம் வந்து ஹர்மோஸ் வந்து இனிமே குளோஸ் பண்ண மாட்டோம். அந்த ஜலசந்தி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். அப்படி சொன்னாங்க. அதனால இப்போ வந்து தாக்குதல் இல்ல அப்படின்னு சொல்லி பின்வாங்குறாய்ங்க. என்னன்னா, "எப்பா ஈரான் நான் சொல்றேன், கொஞ்சம் கழுத்த காமி லேசா அறுத்துக்கர்றேன்" அப்படின்னு சொல்ற அளவுல தான் அமெரிக்கா இருக்காங்க. மிரட்டுறாய்ங்க. ஒரு படத்துல வந்து இந்த காதல்னு ஒரு படம் வரும். இதுல நடிச்சு காமி அப்படின்னா, ஒருத்தன் அப்படின்னு சொல்லி நடிப்பான்ல, அது மாரி நடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து. ஆனா இஸ்ரேல் வந்து கிரிமினல். அவன் நடிக்கல. அவன் வந்து அங்க தன்னுடைய இருப்ப தக்க வைக்கணும் அப்படின்னா, சுத்தி உள்ள நாட்டெல்லாம் அடிக்கணும். அதுல வந்து அடிக்க முடியாத நாடு ஈரான். அப்புறம் அடிக்க முடியாம அடி வாங்கிட்டு இருக்கிறது வந்து ஈரானோட ப்ராக்ஸி ஹவுத்திஸ். இவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல கொஞ்சம் சவல புள்ள மாரி இருக்கக்கூடிய ஹமாஸ் உள்ளுக்குள்ளே இருக்காங்கல்ல, அவங்கள அடிச்சுட்டாங்க. அப்புறம் ஹெஸ்புல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்களையும் அடிச்சு விட்டாங்க. ஹவுதீஸை தொட முடியல. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு ஹவுதீஸ் வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் அடிச்சா தாங்கக்கூடிய அளவுக்கு, திருப்பி இஸ்ரேல தாக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆயுததாரிகள் இருக்காங்க. பிளஸ் வந்து தூரம். ஏன்னா இஸ்ரேல ஒட்டி இருக்கக்கூடிய இஸ்ரேல் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து அந்த காசால இருக்கிற ஹமாஸ் வந்து ஈஸி போட்டு அடக்கிட்டாங்க எல்லாத்தையும். அதே மாரி இஸ்ரேலுக்கு வடக்கு பக்கமா இருக்கக்கூடிய லெபனான்ல பக்கத்துல அடிச்சுட்டாங்க. அப்புறம் அப்பப்போ வந்து சிரியால வந்து உரண்டை இழுத்து பார்க்குறாய்ங்க. ஆனா 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து அடிக்கணும்ல. 2, 3 வாட்டி அடிச்சு நல்லா அடிச்சு பார்த்தாங்க. ஒண்ணும் நடக்கல. திருப்பி திருப்பி அடி வாங்குறாங்கல்ல. அதனால ஐயோ! அப்படின்னு சொல்லி அடிக்க முடியாம, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாத இடம் வந்து ஈரானோட ப்ராக்ஸி ஹவுத்தீஸ். இந்த மாரி 2 இடத்துல அடிக்க முடியலையா? இப்போ திரும்ப அடிச்சோம்னா நம்ம என்ன ஆகும்? இந்த ஏரியாவே ரொம்பத்துக்கு நாசமாயிரும். அப்படி நாசமாயிருச்சுனா அமெரிக்காவும் நாசமாயிரும். இஸ்ரேல் வந்து சோலி முடிச்சுருவாங்க அப்படின்னு ஒரு இது வந்துருச்சு. எப்படி பார்த்தாலும் நம்ம முதல்ல இருந்தே டீட்டெயில் எடுத்துக்கிட்டே இருக்கோம். நல்லா தெரியுது. இப்போ நம்ம இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா சேர்ந்து ஈரான ஒரு தாக்குதல் நடத்தினா போதும், இஸ்ரேல் வந்து அ நரகத்த பார்த்துரும் அப்படின்னு ஒரு சூழல். சரி, அதனால இப்போ வந்து இந்த போருக்கு ஏன் அலையிறான் அப்படின்னா, ஒரே விஷயம் அவங்களுடைய பணம், அதிகாரம், அ ஆயுத விற்பனை, ரத்தத்தில் அவிங்க உட்கார்ந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த ஒரு கால்ல சந்திப்போம். நன்றி. திரும்பவும் நான் சொல்றேன், இந்த குரல் வந்து சத்தம் வந்து கொஞ்சம் எக்கோ அடிக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.